வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ராகத்தான் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் வம்சி தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். இந்த படம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர், அதாவது ஸ்பா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பாவில் நடக்கக்கூடிய இரட்டை கொலை. அர்ஜுன் அப்படின்ற மேல் மாடலும் ஆஸ்டின்னு சொல்லப்படுற அந்த ஸ்பாவோட ஓனரும் இறந்து கிடப்பாங்க. இவங்களை கொலை பண்ணது யார் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் தொடங்கும். அந்த இன்வெஸ்டிகேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் தான் நம்ம வம்சி. இந்த இன்வெஸ்டிகேஷனோட தொடக்கத்திலேயே அர்ஜுனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் அலெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபரை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அவங்க அர்ஜுனோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அலெக்ஸ் இந்த கொலையோட எப்படி சம்மந்தப்பட்டிருப்பார், உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரை கொலை பண்ணது யார், அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி ரிவீல் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் ஒரு சிம்பிளான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர், அதாவது ஒரு ஸ்பாவில் நடக்கக்கூடிய இரட்டை கொலை அப்படின்ற மாதிரி தொடங்குது. அந்த ஆரம்ப கட்ட இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸராக வரக்கூடிய வம்சி இருக்கார்ல, அவருக்கான பர்சனல் லைஃப், அதில் நடந்த ஒரு ட்ராஜடி அண்ட் இந்த கதையோட லிங்க் ஆன மாதிரியான ஒரு சில ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக அமைச்சிருந்தாங்க. டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாக பார்த்துடலாம். ஆல்சோ இதில் மாடலிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக மேல் மாடல்ஸ் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்றதையும் ஒரு சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. பட் இன்டெப்த்தாக போய் அதை வச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் பில்ட் பண்ண விதம் அப்படின்றது கண்டிப்பாக இன்னுமே எஃபெக்டிவாக பண்ணியிருந்திருக்கலாம். ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் ரிவீல் ஆகும்போது பெரிய லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லை, ரொம்ப ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. அண்ட் முடிச்ச விதமும் பெரிய லெவலில் இம்பாக்ட்ஃபுல்லாலாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் முடிச்சிருப்பாங்க. மேக்கிங் வைஸ் கண்டிப்பாக இன்னுமே பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட்டான அட்டெம்ப்ட், ஒரு ஒன் டைம் வாட்ச் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக அடல்ட் சீன்ஸ்லாம் இல்லை. பட் இதில் பேசப்படுற நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அடல்ட் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.